வல்லரசின் அஸ்தமனம். அமெரிக்காவின் 20 ஆண்டு உழைப்பை நொறுக்கிய ஈரான். ஈராக்கில் இருந்து யுஎஸ் வெளியேறியது. ஈராக் மண்ணில் இருந்து நாட்டோ படைகள் முழுமையாக வெளியேறியுள்ளன. சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வந்த இந்த இராணுவ ஆக்கிரமிப்பு ஈரான் உடனான மோதல் முற்றிய நிலையில் வெறும் 2 வாரங்களில் முடிவுக்கு வந்துள்ளது. வந்தோம், பார்த்தோம், கிளம்பிட்டோம். இதுதான் இப்போது ஈராக்கில் நாட்டோ படைகளின் தற்போதைய ஸ்டேட்டஸ். சுமார் 20 ஆண்டுகளாக ஈராக் மண்ணில் முகாமிட்டிருந்த நாட்டோ அமைப்பின் ஆலோசனை மற்றும் பயிற்சி படைகள் இப்போது ஒட்டுமொத்தமாக மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியேறியுள்ளன. கடந்த பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு போர்க்களமாகவே மாறியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள அமெரிக்கா மற்றும் நாட்டோ தளங்கள் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் சரமாரியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தின. குறிப்பாக பாக்தாத் விமான நிலையம் அருகே கேம்ப் விக்டரி தளம் கடந்த 20 நாட்களாக குறிவைக்கப்பட்ட நிலையில் இனி இங்கே இருந்தால் உயிருக்கே உலைதான் என்ற நிலைக்கு நாட்டோ தள்ளப்பட்டது. ஈராக் மண்ணிலிருந்து வெளிநாட்டு படைகளை வெளியேற்ற வேண்டும் என்பது ஈரானின் நீண்டகால திட்டம். முக்கியமாக ஈராக் இனி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அதை காலி செய்ய வேண்டும் என்பது ஈரானின் திட்டம். அந்த திட்டத்திற்கு இந்த 2 வார கால போர் ஒரு ஷார்ட்கட்டாக அமைந்துவிட்டது. இந்த போரை பயன்படுத்தி ஈராக்கில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்ற ஈரான் காய் நகர்த்தி வந்தது. கடைசி வெளிநாட்டு வீரர் வெளியேறும் வரை எங்கு தாக்குதல் ஓயாது என ஈரான் இராணுவம் மற்றும் ஆயுத குழுக்கள் விடுத்த மிரட்டல் நாட்டோவை யோசிக்க வைத்தது. விளைவு, நாட்டோவின் ஐரோப்பிய கமாண்டர் ஜெனரல் அலெக்சஸ் கிரின்கோவிச் ஈராக்கில் இருந்த அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக ஐரோப்பாவிற்கு மாற்றப்பட்டு விட்டனர் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். ஈராக்கை காலி செய்த நாட்டோ இனி இத்தாலியின் நேபிள்ஸ் நகரில் இருந்து தனது பணிகளை கவனிக்கும். ஒருபுறம் படைகள் வெளியேற, மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நாட்டோ நாடுகளை கோழைகள் என்றும் காகித புலி என்றும் சமூக வலைதளங்களில் வறுத்தெடுத்து வருகிறார். எங்கள் போருக்கு உதவாதவர்கள் இப்போது எண்ணெய் விலை ஏறுவதாக புலம்புகிறார்கள் என்பது ட்ரம்பின் லாஜிக். இது தற்காலிகமாக வெளியேற்றம்தான், போர் முடிந்ததும் வருவோம் என்று நாட்டோ கூறினாலும் ஈரானின் பிடி இறுகியுள்ள சூழலில் பழையபடி அவர்கள் உள்ளே நுழைவது அவ்வளவு எளிதல்ல என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். 20 ஆண்டுகால இராணுவ ஆதிக்கம் 2 வார பதற்றத்தில் காணாமல் போயிருப்பது உலக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்புமுனை.